ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் உமா ஹவுஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான பொட்டேட்டோ பால்ஸ் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஈஸியாக வீட்லேயே பண்ணிடலாம். இது நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உமா ஹவுஸ் குக்கிங்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து 2 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். சின்னதுனா 3 எடுத்துக்கோங்க. நான் பெருசு எடுத்துக்கனால 2 எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் நான் பொட்டேட்டோ வச்சு நிறைய ரெசிபீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த வீடியோஸோட லிங்கை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 2 பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆனியன் நல்லா குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. குட்டியாக பண்ணிக்கோங்க சாப். இப்போ வந்து நான் வந்து 3/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு 3/4 கப் எடுத்துக்கோங்க. அதாவது 3/4 போட்டுக்கொள்ள அந்த கப் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம வந்து அதாவது கடலை மாவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்சுக்கோல பொட்டேட்டோ, அதை வந்து நல்லா தோலை உரித்து அதை வந்து நல்லா அந்த பீட்ரூட் சீவோல அதில் வச்சு சீவி எடுத்துக்கலாம். சீவனதை இந்த மாதிரி ஒரு குட்டி கிளாத்து தான், நான் ரேஷன் கடை துணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் குட்டியாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்து அதில் வந்து நம்ம வந்து நீங்கள் துருவி வச்சுருக்க எல்லா பொட்டேட்டோஸையும் அதில் போடலாம். போட்டுட்டு அதில் தண்ணி இருக்குள்ள பொட்டேட்டோவில் அதை நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நம்ம வந்து எக்ஸஸாக இருக்க எல்லாத்தையுமே எடுத்துடணும். இந்த மாதிரி நல்லா புழிஞ்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம புழிஞ்சு வச்சுருக்கோம்ல, இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், மாற்றிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் கூட வாட்டரியாகவே இல்லை, உதிரி உதிரியாக இருக்குதுல்ல. இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிறதுக்கு கரெக்டாக வரும். நமக்கு கையெல்லாம் ஒட்டணும் இந்த மாதிரி. இப்போது இந்த பொட்டேட்டோ ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். பாருங்கள், எனக்கு கொஞ்சம் வந்து அப்படி கொஞ்சம் சில்லி பவுடரில் வந்து கொட்டிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பொட்டேட்டோ, அதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற கார்ன்ஃப்ளவர் எடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து அரிசி மாவுனா அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற கடலை மாவு அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோல ஆனியன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம், அதிலே வாட்டர் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, போதும். இந்த மாதிரி வரும் நமக்கு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி. ஓகே, இதில் வந்து நான் வந்து எனக்கு வந்து பால் ஷேப்பில் வேணும். ஸோ நான் இப்படி எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கட்லெட் மாதிரி வேணும்னாலும் ஹார்ட் ஷேப்னாலும் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ரவுண்டாக அன்றைக்கி எடுக்கிறேன், பால் ஷேப்பில். ரவுண்ட் இல்லை, பால் ஷேப். இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ரவுண்டாக கட்லெட் மாதிரியும் எடுத்துக்கலாம். இப்போது இது வந்து நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஃபுல் ஃப்ளேமில் எப்போவுமே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணும்போது போட மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வச்சா உள்ளே வேகாது, பட் வெளியே வந்து நல்லா வெந்துடும், கரிஞ்சிரும். ஆனால் நம்ம வந்து சிம்மில் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எண்ணெய் நிறையா குடிச்சிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். வச்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் பொரிச்சு எடுக்கணும். அப்படி நான் வந்து இந்த பால்ஸ்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போது தனியாக நியூஸ் பேப்பர்லேயோ டிஷ்யூலேயோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றுங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குல்ல, அது போயிடும் அப்படி போட்டிங்கன்னா. இந்த மாதிரி மீதி இருக்க எல்லா பேட்சஸுமே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.